இந்த நாளில் தியானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யாத்ரா புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 8, 9, 10 3 அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆராதனை செய்வதற்கு எங்களை ஜனங்களை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லி மோசே பார்வோன்ட்ட கேட்பதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான், நான் உங்களை அனுப்புகிறேன், எனக்காக என்ன பண்ணுங்க, நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் கேட்பார். 9ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நான் உங்களை போக விடுறேன், இனி உங்களுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பார்ப்போம். ஆனால் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமானால், நீங்கள் யாரெல்லாம் போகலான்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மோசே சொல்லுவார், நாங்கள் பிள்ளைங்க, இளைஞர்கள், முதியோர்கள், ஆடு மாடுகள் எல்லாம் நாங்கள் போய் ஒரு பண்டிகையை நாங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, இல்லை பிள்ளைங்கள்லாம் இருக்கட்டும் இங்கே, அந்த மாதிரி அவர் பேசுவதே நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்கள் புருஷன் மாத்திரம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்போ இவருக்கு அந்த இடத்துல அனுப்புவதற்கு மனமில்லாத ஒரு சூழ்நிலை பார்வோனுக்குள்ளே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மோசேயும் ஆரோனும் ஒரே பிடிவாதத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் குடும்பமாய் ஆராதிப்போம் தவிர நாங்கள் தனியாய் நாங்கள் போவது கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தீர்மானத்தை மோசே வைப்பதை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்தோமானால் 24ஆம் வசனத்தை பார்த்தோமானால், அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடு மாடுகளும் அவங்க மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போய் நாங்கள் சர்வான தகன பலியிடணும் எங்கள் ஆண்டவருக்கு, நாங்கள் குடும்பமாய் தான் நாங்கள் போவோம், நாங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் நாங்கள் போவோம்னு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, ஆராதனைன்னு சொல்லும்போது கணவன் வருவது கிடையாது, மனைவி மாத்திரம் ஆராதனைக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். சில இடத்துல பார்த்தோம் கணவன் மனைவி வருவாங்க, பிள்ளைங்க வரமாட்டாங்க. சில இதில் பார்த்தோம் குடும்பமாய் ஆராதனை வருவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்கள் என்ன லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க? இந்த மோசையோட வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அங்கே பெரிய ஒரு பாடுகள் காணப்பட்டது. பார்வோன் விடுவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. நாங்கள் போனால் நாங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் நாங்கள் போவோம்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கிறதே நான் பார்க்க. இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுமா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு அசால்ட்டாய் காணப்படும். குடும்பமாய் ஆராதிப்பது போவது கிடையாது, குடும்பமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் நம்ம தொழுத்து கொள்வது கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் சன்னிதானத்தில் இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போமா, ஏசப்பா நான் ஆராதனைக்கு போகும்போது நான் குடும்பமாய் ஆராதனைக்கு போவேன்னு சொல்லி நம்ம தாழ்த்த ஒப்பு கொடுப்போமா.